கடையில் விற்கிற ஹேர் டை எதுவும் வாங்காமல் நம்ம ஹேருக்கு எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம முடியை கருப்பாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஒயிட் ஹேர் கூட பிளாக்காக மாறும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒன்று தான். இந்த பேக்கை நீங்கள் வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேர் நிறையா இருக்குது, வெள்ளை முடி அதிகமாக இருக்குது, இளநரை வந்திருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் ஹேரை கண்டிப்பாக பிளாக்காக 100% மாற்றும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். ஹேர் டை பார்க்குறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீரநெல்லி ஹேர் பேக் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நான் அந்த பேக் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்கள் ஹேரை வந்து பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணும், கருமையாகவே வளர வைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த பேக் வந்து என்னோடய ஒயிட் ஹேரை பிளாக்காக மாற்றுமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் பேக் எல்லாமே இப்போ உங்கள் முடி பிளாக்காக இருக்குது அப்படின்னா 40 ஆனாலும் சரி 50 ஆனாலும் சரி அந்த பிளாக்காக அப்படியே வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர உங்களோட ஒயிட் ஹேரை பிளாக்காக மாற்றுறதுக்கு ஹேர் பேக் வந்து ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒயிட் ஹேர் வந்து பிளாக்காக மாற்றிடும். எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, ஹேருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஹேர் டை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்பயுமே போடுற ஹென்னா பேக் தானே அப்போ நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த தடவை நான் போட்டிருக்கிற ஹென்னா பேக்கில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு டை யூஸ் பண்ணால் என்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்குமோ, எப்படி நம்ம ஹேரை பிளாக்காக மாற்றுமோ அப்படி மாற்றக்கூடிய ஒரு ஹென்னா டை தான் இந்த தடவை நான் எடுத்திருக்கேன். இந்த ஹென்னா பேக்கில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்கள் ஹேரும் பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாறும். உங்களோட ஒயிட் ஹேரை பிளாக் ஹேரை மாற்றுறதுக்கு பேக் எதுவும் ஹெல்ப் பண்ணாது, இந்த மாதிரி ஹேர் டை தான் ஹெல்ப் பண்ணும். அந்த பேக்குகள்லாம் உங்கள் ஹேரை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கும் உங்களோட பிளாக் ஹேரை பிளாக்காகவே வளர வைக்கிறதுக்கும் தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த நேச்சுரல் ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முலை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நேச்சுரல் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹென்னா பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளாக் டீ வேணும். அந்த பிளாக் டீ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் காஃபி தூள், 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ராவாக பீட்ரூட் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் இந்த மிக்சிங்கோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் நல்லா பாயில் பண்ணி அதை ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹென்னா பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு இரும்பு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். நான் இதுக்காகவே நான் அதை வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம 3 பங்கு ஹென்னா பவுடருக்கு இப்போ நீங்கள் 3 கப்பு ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு அவுரி பொடி சேர்த்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். அடுத்து 1 கப் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர், 3 பங்கில் 1 பங்கு நெல்லிக்காய் பவுடர், 1 பங்கு அவுரி பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கூட அடுத்ததாக வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடியை வந்து ட்ரை ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுக்காகத்தான். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண டீ இருக்கு இல்லையா, பிளாக் டீ, இதையுமே பீட்ரூட்லாம் சேர்த்து போட்டு ரெடி பண்ண அந்த டீயை வந்து இதையுமே நம்ம இப்போ ஊற்றி நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடவே கூடாது, கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நான் எந்த மாதிரி அப்படின்னு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். உங்கள்கிட்ட இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண வெசல் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாளைக்கு ஹென்னா பேக் போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து நம்ம முதல் நாள் நைட்டே செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த பதத்தில் நம்ம இருந்தால் போதும். நம்ம ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடவே கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த பிளாக் டீயே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம அந்த பிளாக் டீயை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மருதாணி பொடி, அவுரி பொடி, நெல்லிக்காய் பொடியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்து பார்க்கும்போது நீங்களே பாருங்கள், நம்ம நல்லா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்ஸ் வந்து பிளாக் கலர் ஒரு நேச்சுரல் டையாகவே நமக்கு மாறிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம அடுத்ததாக வந்து சேர்த்துக்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் முட்டையோட ஒயிட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லோ பார்ட் சேர்க்கறனால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வந்துடுது. அதனால் நம்ம வந்து 2 முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி 1 முட்டையோ 2 முட்டையோ ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேர் அப்படின்னா நீங்கள் எல்லோ பார்ட் தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை வந்து நம்ம மறுநாள் காலையில் தான் இந்த ஹென்னா பேக்கோட சேர்க்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். முட்டையை சேர்க்கும்போது நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து நல்லா பவுன்சியாகவும்
நல்லா அடர்த்தியாகவும் காட்டுறதுக்கு இந்த முட்டை ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பேக்கை மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் நம்ம தலையில் வச்சுருப்போம். அப்போ நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம கேர்டும் முட்டையும் சேர்த்துக்கிறோம். கேர்டு வந்து சேர்த்துக்க மாட்டோன்றவங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 லெமன் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் வச்சு சிக் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஹென்னா பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நம்ம கலரிங்காக தானே பண்ணுறோம், நம்ம ஹேரில் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் இந்த ஹென்னா பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேரை வந்து நம்ம முடி வந்து இப்படி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து அப்படியே முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா அந்த லென்த்தில் அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து முடி ஸ்ட்ரைட்டாகவும் மாறும். பிளாக் ஹேர் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அதை பிளாக்காகவும் மாற்றும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ப்ளிட்டன்ஸையும் க்யூர் பண்ணுது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா க்யூர் பண்ணுது. நான் ஏன் முதல் நாள் நைட்டே வந்து உங்களை வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வந்து கலந்துக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுநாள் எக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மாறும். அதனால தான் உங்களுக்கு முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக கரைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ நம்ம முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து அதை அப்ளை பண்ணி இப்படி ஒரு கொண்ட மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்துடுவோம். நம்ம ட்ரை ஹேரில் வந்து இதை அப்ளை பண்ணவே கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முடி ரொம்பவே ட்ரை ஆக்கி ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுறதுக்கும் முடி உடஞ்சி விழுகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஆயிலி ஹேரில் தான் நம்ம வந்து இதை அப்ளைவே பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் கையில் வந்து க்ளவுஸ் எதுவுமே நான் போட மாட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த க்ளவுஸ் இதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அப்ளை பண்ணதுக்கு. நான் அதனால் அப்படியே தான் அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு வந்து கையில் இப்படி படுறது பிடிக்காது, ரொம்ப அது எனக்கு அந்த கலரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் கையில் ஒரு க்ளவுஸ் மாட்டிட்டு கூட நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை, நம்ம மந்த்லி ட்வைஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு டக்குன்னு இப்போ உங்களுக்கு நிறைய ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமாக மந்த்லி ட்வைஸ் இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது அந்த ஹேர் வந்து நீங்கள் கடையில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்காமலே உங்கள் ஹேர் நல்லா பிளாக்காக மாற்றி கொடுத்துரும். நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண தேவையே இல்லை. இதுவே பார்த்திங்கன்னா, நம்ம முடியை நேச்சுரலாகவே பிளாக்காகவும் மாற்றி நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு நிறையா ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க, எனக்கு 20 தான் ஆகுது, நிறையா ஒயிட் இருக்குது, எனக்கு 40 இருக்குது ஒயிட் ஹேர் இருக்குன்னா, நீங்கள் எந்த ஏஜ்னாலும் தாராளமாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 100% உங்கள் முடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும். க்ரே ஹேராக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். உங்கள் முடியை வந்து நல்லா பிளாக்காக ஷைனிங்காக மாற்றுறதுக்கு நம்ம பீட்ரூட் சேர்த்துருக்கனால நம்ம முடியை நேச்சுரலாகவே நல்லா ஷைனிங்காக மாற்றும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பீட்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கால்சியம், விட்டமின் பி, சி, புரதம், பாஸ்பரஸ்லாம் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் மாற்றும். நம்ம ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்து இருந்தாலே முடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தாகவும் ஹெல்த்தி ஹேராகவும் வளரும். அப்போ நமக்கு வந்து ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நம்ம ஹேரில் இருக்கவே இருக்காது. நமக்கு ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த பீட்ரூட் வந்து நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்ட மாதிரி நம்ம அப்ளை பண்ணி போட்டாச்சு. உங்கள்கிட்ட ஒரு ஷவர் கேப்போ இல்லை கவரோ இருந்தால் கூட நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லாட்டி ஷேக்காக யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். 1 hour வரைக்குமே வச்சா போதும், அதுக்கு மேலேயே வைக்க வேண்டாம். எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க மேக்ஸிமம் ஒரு 30 minutes வரைக்கும் அது வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அளவாகவே எடுத்துக்கலாம், ரொம்ப நிறையா போட்டு தேய்ச்சிட வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். நம்ம ஒரு இடம் விடாமல் அப்ளை பண்ணியாச்சு. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஹேரில் வந்து ஒரு 1 hour வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து இந்த பேக்கை நீங்கள் வந்து ஷவர் கேப் இல்லாட்டி கவரோ யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணியிருக்கும்போது அந்த பேக் வந்து ட்ரை ஆகாது. நம்ம முடியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சில்கியாக நமக்கு கிடைக்கும், நல்லா ஷைனிங்காகவும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நல்ல ரிசல்ட், நல்லா என் ஹேரை பிளாக்காக மாற்றி கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, க்ரே ஹேர், ஒயிட் ஹேர் ப்ராப்ளம், ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் எத்தனை தடவை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம், நம்ம மந்த்லி ட்வைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.